ஸ்ரீதாந்திரிக ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து எதிர்மறை சிந்தனைகளாக சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி நீங்களே வழிபாடுகள் மூலமாக தாந்திரிக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எப்படி நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வர்றதில் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதை நீங்கள் விடாமல் உங்கள் வீட்லேயே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு நீங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு வரும்போது மாபெரும் வெற்றிகள் அடைவீங்கன்றதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற மாதிரி சனிப்பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியான ரிஷப ராசியை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ரிஷப ராசியோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே வேணும், அன்பாக இருக்கிறவங்க, அதே மாதிரி அரவணைச்சி போகக்கூடியவங்க, அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா தன்னை அழகாக தன்னை பார்த்துக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். அதே போல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை ஒரு நளினமாக அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு கலைநயத்தோடு செய்வாங்க. இதே மாதிரி ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும், அதே போல் ஒரு நாடகம், சினிமா, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி சில பேரை பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, லேடிஸாக இருக்கிறவங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சுக்கிரனோட காரகத்துவமான இது உண்டுங்க. இந்த துலா இதுவும் சரிங்க, இந்த இதுவும் சரிங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஒரு ஐ கேட்சியாக இருப்பாங்க. அது இந்த ஃபோட்டோஜெனிக்காகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமலே இந்த கேமராவை டச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஈவன் பாருங்கள், நிறைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அந்த சுக்கிரனோட காரகத்துவம் வேணுன்றதுக்காக தான். ஆனால் இதில் என்ன, இப்போ படம்னு வந்தால் என்ன இருக்குது, பாசிட்டிவும் நிறைய இருக்குது, இதே மாதிரி விரயங்களும் இருக்குது இல்லைங்களா. எத்தனை படங்கள் ஜெயிக்குது, அதில் சில படங்கள் தோற்றும் போயிடுது இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது சுக்கிரன் நீச்சமாகும்போது சில விஷயங்கள் தப்பாகவும் ஆகிடுது. ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா விஷயங்களையும் நம்ம சித்த மகா புருஷர்களும் யோகிகளும் ஞானிகளும் அதுக்குள்ள வழிபாடுகளை தான் பரிகாரமாக சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் ஒன்று 2020லேருந்து 2023 சனிப்பெயர்ச்சியில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணி பரிகாரங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு. நீங்களே சொந்த வீட்டில் நீங்களே வழிபாடுகள் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ வழிபாடுகள் பண்ணவே எல்லா மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை. ரிஷபராசி அன்பர்கள், இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலேருந்து, அதாவது உங்களுடைய 8ஆம் வீடான குருவோட தனுசுலேருந்து 9ஆம் வீடான பாக்யஸ்தானமான மகர ராசிக்கு உங்கள் சனிப்பெயர்ச்சி, நம்ம சனிப்பெயர்ச்சி 2020 2023 மாறுறார். இப்போது இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபராசி அன்பர்களே? நீங்கள் கடந்த 2 வருட காலங்களாக வெளியே நம்ம சொன்னாலும் சனீஸ்வர பகவானும் இவரும் சுக்கிரனும் ரொம்ப நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் பாடம் கற்றுட்டீங்க அன்பர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சுருந்தாலும் அதில் வெற்றிகள் அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இதே 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து பயந்தவங்க கூட உங்களை ஒரு ஏளன பேச்சுகள் பண்ணியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 2.5 ஆண்டு காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு மரியாதை குறைவான தன்மைகள் நடந்திருக்கும். அரசியலில் இருந்தவங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க. அதே போல் சினிமா துறையில் இருந்த அன்பர்கள், எனக்கே தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேரை தெரியும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா படங்கள், இந்த வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். காரணம் என்ன தான் இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவானோட தன்மை, ஆனால் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு மந்த நிலையை தான் கொடுத்துருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, சனீஸ்வர பகவான் உங்களை கெடுக்கலை, நிறைய பேரோட என்ன குணம்ங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. கற்றுக் கொடுத்துக்கும் போது இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்கள் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது எந்திரிச்சிருங்க, நல்லா வேலை பாருங்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே நல்லா இருக்கும். இனி வரக்கூடிய இந்த 2020லேருந்து 2023க்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த திருக்கணித முறைப்படி ஜனவரி மாதம் 24, 2020 சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு. வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி இருக்குது. இருந்தாலும் இதோட தன்மை எப்போலேருந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 2020லேருந்து ஜூலை மாதம் 2020லேருந்தே உங்களுக்கு இந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் ரிஷபராசி அன்பர்களே. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எந்திரிச்சிருங்க,
கேளிக்கைகளில் போய் மாட்டிக்காதீங்க. இனிமே வந்து யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஏளனம் பேசினாங்களோ, உங்களையே தாழ்வா நினச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இனிமேல் உங்களால் எல்லாம் முடியுங்கிற ஒரு உத்வேகத்தோட நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு முன்னாடி செஞ்சு நீங்கள் தோற்று போயிருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. இந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம். தொழிலை தொடங்கிட்டு அதுக்கான வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு, இதை நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே சந்திரனை மையமாக வச்சு, இதில் எந்த ஜோதிடராக இருந்தாலும் கோச்சார பலன்களை சந்திரனை வச்சு தான் செய்ய முடியும். இப்போ இந்த சந்திரனை வச்சு வழிபாடுகள் இந்த பலன்கள் சொல்லும் பொழுது பாசிட்டிவாக சொன்னாலும் சரி, லேர்னிங்ஸாக சொன்னாலும் சரி, ஒரு 40% 50% தான் எடுத்துக்கணும். இதை நீங்கள் முழுமையான பலனடையணும்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கு இன்னும் சூப்பரான பலன், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு பெய்டு பர்சனல் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கேளிக்கைகளில் போகக்கூடாது. அதே போல் வண்டி வாகனத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஃபோன் பேசிகிட்டே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவீங்க. இதே போல் ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில நல்ல நல்ல விஷயங்களை கூட நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதிரி விஷயங்களில். மித்தபடி அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக இறங்கி பண்ணிங்கன்னா மாபெரும் வெற்றிகள் அடையும். நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலர் இதாக இருக்கலாம், கவுன்சிலர் இதுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம், இப்போ நம்ம வரக்கூடிய மாநகராட்சி இதில் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் கட்சியில் பதவி வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் எலெக்ஷன்ஸில் போட்டியிடணும்னு நினச்சி முன்னாடி இருந்து ஒதுங்கி இருந்தவங்களா இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசியலில் திருப்பியும் நீங்கள் இறங்கிறதுக்கான நல்ல காலங்கள் வந்தாச்சு. இதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்கன்னா இதை ஆளுமையோட நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கும் போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதை தவிர்த்து ஆன்மீக ரீதியாக கோயில் ரீதியான வழிபாடுகள் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற அன்பர்களுக்கு, வழிபாடுகள் பண்ணுறவங்களுக்கு, திருச்சி பக்கத்தில் இருக்கிறக்கூடிய திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல வைகுண்டத்துக்கு போய் நீங்கள் விடாமல், அதாவது இது நான் சொல்லக்கூடியது 2020 2023 வருஷத்துக்கு ஒரு தடவை மேனிக்கு 3 வருஷத்துக்கு 3 தடவை வந்து நீங்கள் போகணும். சரிங்களா? போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் காலையில் 6 to 7 வழிபாடை நீங்கள் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த வழிபாடுகளை முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி அருகில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு, அங்கே வந்து அன்னதானங்கள் செய்யப்படுது. அந்த அன்னதானங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ, அன்னதானத்துக்கு ஒரு நாள் அன்னதானத்துக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை 100 ரூபா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதை தவிர்த்து தாந்திரிக ரீதியாக உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன? வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், சாயங்காலம் 5 to 6 டயத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, காலையில் நேரத்திலேயே உங்கள் தலையை ஒரு 27 தடவை சுற்றிட்டு அந்த வாழைப்பழத்தை சுவாமிகிட்ட வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு 5 to 6 விடாமல் பசுமாடுக்கு அந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டே வாங்க. இல்லை நான் ஃபாரினில் என் பையன் இருக்கான், இல்லை என் கணவர் ஃபாரினில் இருக்கார், இதுக்காக நான் பண்ணலாமான்னு மனைவிமார்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவங்கள மனசில் நினச்சிட்டு செய்யலாம். இதை தவிர்த்து எளிமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பை கையில் எடுத்துகிட்டு கல்லுப்பை வந்து நீங்கள் தலையில் சுற்றிட்டு, அதை வந்து நீங்கள் கல்லுப்பை சுற்றிட்டு, இது சாயங்காலம் 5 to 6 தலையில் சுற்றிட்டு, இதை வந்து நீங்கள் தண்ணியில் உங்கள் வாஷ் பேசினில் தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க வந்து கல்லுப்பு எல்லா நாட்டிலையும் கிடைக்குங்க, அந்த கல்லுப்பை செஞ்சுட்டு வாஷ் பேசினில் அவங்களும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த 2020 2023 பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இதை நீங்கள் தான் கண்டிப்பாக அதை உணர்ந்து மிகப்பெரிய வெற்றியாளராக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பல தகவல்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு வரோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து பெல் ஐக்கான் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான தாந்திரிக ரீதியான வழிபாடுகள், எளிமையான விஷயங்கள், அதே போல் ஆன்மீக தேடுதலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தகவல்களை நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.